மனச்சாட்சியோட நடுநிலையோட பார்க்குறவனுக்கு தெரியும். சும்மா என்னத்தையும் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லி நான் சொல்லக்கூடிய கருத்தை மழுங்கடிக்க நினைக்கிறவனை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது அவங்களுக்குள்ள நோய் அப்படி தான் இருக்கும். நான் என்ன சொன்னேன், என்ன நடந்திருக்கு அதை பாருங்கள். அதே புள்ளிலாம் நான் கரெக்டாக சொல்கிறேனா இல்லையாங்கிறது பாருங்கள். நான் சீமானை பற்றி சொல்கிறது 100க்கு 100 சரியாக வந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள். திருவொற்றியூரில் 3வது தான் சீமான் வருவாருன்னு, கமல்ஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட், 3வது தான் சீமான் வருவாருன்னு திருவொற்றியூரில். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் டெல்லி பிஜேபி பேக்கிங்கோட 3வது வருவாருன்னு சொன்னேன். நான் நடந்ததா இல்லையா? அப்போ உள்ளாட்சி தேர்தலில் 1% வந்ததும் ராஜீவ் காந்தியும் மனுஷபுத்திரனும் விழுந்துட்டார் சீமான் இவுன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சீமானுக்கு ஓட்டுங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்புக்கு ஓட்டு. காமன் மேன் சாதாரணமாக தங்களை ஒருத்தனா சீமானை ஐடென்டிஃபை பண்ணிடுறான். சீமானுக்கு உடல் மொழி, பேச்சு, அந்த நடையுடை பாவனங்கள் எல்லாமே தன்னில் ஒருத்தன் எழும்பி வரான்னு அவனோட ஐடென்டிஃபை பண்ணுறான். அவன் பாராசூட்டில் வந்து கூச்சவும் இல்லை, நம்ம வார்த்தைகளை பேசுகிறான்னு அவன் தன்னை வந்து சீமானோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான்.